நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது புரட்சி நியூஸ் நேரலை செய்திகள். நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தொண்டர்கள் பரபரப்பு பேச்சு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் எஸ் தேன்மொழி சேகர் அவர்களை ஆதரித்து நிலக்கோட்டை மாரியம்மன் கோவிலில் இருந்து தேர்தல் வாக்கு சேகரிப்பு. நிலக்கோட்டை ஒன்றியத்தில் செயலாளர்கள் யாகப்பன், நல்லதம்பி, VSS சேகர், எம் உதயகுமார், எம் செல்வராஜ், ஏ சீனிவாசன் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் தொண்டர்கள் வேட்பாளர் எஸ் தேன்மொழி சேகர் அவர்களுக்கு வாக்கு சேகரித்தனர். புரட்சி நியூஸ் செய்திகளுக்காக ஆசிரியர் புரட்சிதாசன். தினசரி நேரலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புரட்சி நியூஸ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அந்த திட்டத்தை நிறுத்திய திட்டத்தை அனைத்தையும் எடப்பாடி ஐயா அவர்கள் நமக்கு திரும்ப ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வருவாங்க. சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மக்கள் சுயதொழில் தொடர்பிற்கு வட்டியில்லா கடன். அது மட்டுமல்ல, அனைவருக்கும், மகளிர் அனைவருக்கும், ரேஷன் கார்டு வச்சிருக்க அனைவருக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை. கூட்டுறவு சங்கங்களில் வாங்கப்பட்டுள்ள விவசாய கடன் அடத்தின் தள்ளுபடி செய்யப்படும். அப்புறம் இந்த மக்கள் நல்லா சிந்திச்சு பார்க்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இந்த நம்ம தொகுதிக்கு நிறைய செஞ்சிருக்கேன். நம்ம இப்ப நம்ம குடமுழுக்கு பெருமாள் கோயில் செய்வதற்கு கூட நான் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்துதான் நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்ததுல இருந்து நாங்கள் 20 வருஷமா நான் சட்டமன்ற உறுப்பினராகவும் பேரூராட்சி தலைவராக இருந்திருக்கோம். நிலக்கோட்டை மக்களுக்கு ஏதாவது எங்களால் உங்களுக்கு உதவி, எங்களால் எங்களுக்கு எந்த கெடுதலாவது இருக்குதா என்றதை சிந்தித்து பார்த்து உங்களுக்கு எந்த தொந்தரவாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பயந்து நடந்தாங்க. யாரும் அந்த குற்றவாளிகளை எங்கே இருப்பாங்கன்னே தெரியும், அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ அம்மாவுக்கு அப்புறம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் வந்து நல்லா 4 வருஷம் நல்ல முறை ஆட்சி பண்ணார். பழையபடி மீண்டும் வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி தமிழகத்தில் அமையணும். அப்போத்தான் இந்த மக்கள் நல்ல முறையாக வாழ முடியும். அவங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் மும்மாறி மழை பெய்யும். நீங்கள் ஆட்சி அமைஞ்சவனே பாருங்கள், கண்டிப்பாக மழை பெய்யும், மக்கள் செழிப்பாக இருப்பாங்க. புரட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து நல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அம்மா எப்படி ஒரு தாய் உள்ளத்தோடு வந்து மக்களுக்கு என்னென்ன பார்த்து செஞ்சாங்களோ அது மாதிரி நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து ஒரு தாய் உள்ளத்தோட மகளிருக்கு வந்து மாதந்தோறும் 2000 அவங்க வந்து ஒரு பொருளை வாங்கி அதை கெட்டு போயிருச்சுங்கிறதுக்காண்டி விலையில்லா ஃப்ரிட்ஜு ஆட்சி பொறுப்பேற்றனே ரூபாய் 10,000. நம்ம வந்து எவ்வளவோ பேர் ₹1 அரிசி போட்டாங்க கலைஞர் ஆட்சியில். ஆனால் அதை வாங்க கூட காசு இருக்காது மக்கள் மத்தியில், அவ்வளோ சிரமம். அம்மா அதை புரிஞ்சுக்கிட்டு விலையில்லாமல் அரிசி போட்டாங்க. இப்போ அந்த அரிசியை வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து என்ன செய்கிறாருன்னா, நம்ம கடையில் எவ்வளோ தூய்மையாக அரிசி வாங்குகிறோமோ, மளிகை கடையில் எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி நமக்கு கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஒரு பருப்பு வாங்கி குழம்பு வைக்க முடியாது, இன்றைக்கி அந்த பருப்பையும் விலை இல்லாமல் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்காரு. என்ன கொடுக்குறேன்னு இருக்காரு. அதனால மக்கள் வந்து ரொம்ப ஆதரவாக இருக்காங்க. அதிமுக ஆட்சி அமையணும், அப்போ தான் நமக்கு விடிவு காலம் அப்படின்னு ரொம்ப ஆதரவாக இருக்காங்க. கண்டிப்பாக அதிமுக ஆட்சி அமையும், மக்கள் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இங்கே நிலக்கோட்டை தொகுதி வந்து தேன்மொழி அவங்க வந்து இது வந்து கோட்டை. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அதிமுக தான் இது வரைக்கும் ஜெயிச்சு வந்துருக்கு. கண்டிப்பாக இங்கே வந்து யாரும் முன்னுக்கையோடு இப்போ இந்த வரைக்கும் தனி மெஜாரிட்டியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் நிலக்கோட்டை தொகுதி எம்எல்ஏ வந்து கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. மேலே வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும். இது மக்கள் எதிர்பார்க்குற, மக்கள் கொடுக்குற